குட்டையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது சிறுவனை காணோம். எங்க பேரன் தண்ணிக்குள்ள போயிட்டானா? 8 நாட்களாக தேடிக்கொண்டிருந்த தாத்தா பாட்டி உறவினர்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் என்ற நிலையில் தாத்தா பாட்டி இருவரும் தங்களது பேரன் 2.5 வயதுள்ள அந்த குழந்தையோடு நாமக்கல் ராசிபுரம் அடுத்த குமாரபாளையம் அருகே உள்ள ஏரியில் மீன் பிடிக்க சென்றிருக்கிறார்கள். அப்போது அங்கே விளையாடி கொண்டிருந்த குழந்தை திடீரென மாயமாகி இருக்கிறது. தாத்தா பாட்டி இருவரும் சிறுவனை காணாது பரிதவித்திருக்கிறார்கள். கத்தி கூச்சலிட அங்கிருந்தவர்கள் வந்து பார்த்த போதும் குழந்தையை தேட முடியவில்லை. குழந்தை தண்ணீருக்குள் இருக்கலாம் என சந்தேகமடைந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்ட போதும் குழந்தையை காணவில்லை. இது தொடர்பாக வெண்ணந்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் குழந்தை குட்டையின் அருகே உள்ள 4 அடி வட்டம் அளவு கொண்ட சிறிய உறிஞ்சி குழாய்க்குள் தண்ணீருக்குள் மூழ்கிய நிலையில் அடைந்து இருப்பதாக தகவல் கிடைக்க ராசிபுரம் துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று சிறுவனது உடலை சடலமாக வெளியே மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாத்தா பாட்டியுடன் மீன்பிடிக்க வந்த சிறுவன் 8 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.